நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த இடத்திலே நீங்கள் எல்லோரும் ஒன்று குழுமியிருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். பேசுகிற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இஹ்லாஸை தர வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். முன்மாதிரியான ஒரு தாய் என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் சில விஷயங்களை நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஆண்கள் பெண்கள் என்று மனிதர்களை சோடிகளாக படைத்திருக்கிறார். இதிலே பெண்களை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் உள்ள சமூகத்தில் ஒரு கேவலமான படைப்பாக அவர்கள் பார்க்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பெண் குழந்தை பிறந்தால் ஜாஹிலிய காலத்திலே அது அபசகுனமாக கருதப்பட்டது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வ இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா, அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்துவிட்டு குழந்தை நன்மாராய், ஆனால் அவர்களுடைய முகம் கருத்துவிடும். அதே நேரத்தில் அவர்கள் ஊரை விட்டு ஒழித்து விடுவார்கள். இந்த கணவன்மார், பிள்ளைகளுடைய தந்தைகள் ஊரை விட்டு ஒழித்து விடுவார்கள். அவர்களுடைய முகங்கள் கருத்துவிடும். இதனால் அவர்கள் வெட்கமாக கருதினார்கள். தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறப்பதை அபசகுனமாக கருதினார்கள். அதனால் சிலர் பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைகளை அப்படியே கொண்டு போய் உயிரோடு குழியிலே போட்டு மூடி விடுவார்கள், புதைத்து விடுவார்கள். குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, வ இதல் மௌஊதத்து சுஇலத் பி ஐயி தம்பின் குத்திலத். உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் மறுமையிலே எழுப்பி விசாரிக்கப்படுவார்கள், எதற்காக நீங்கள் கொலை செய்யப்பட்டீர்கள் என்று. அப்படியான ஒரு சூழ்நிலை அங்கு இருந்தது. அதை தாண்டி ஒரு பெண் பிள்ளை வளர்ந்து வந்துவிட்டால் அந்த பெண் பிள்ளைக்கு சமுதாயத்தில் எந்த ஒரு பெருமானமும் இருக்கவில்லை, எந்த மதிப்பும் இருக்கவில்லை, மரியாதையும் இருக்கவில்லை. பெண் பிள்ளையை ஒரு அடிமை போல தான் வைத்திருந்தார்கள். ஒரு பெண் பிள்ளைக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்துவிட்டால் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே போட்டு விடுவார்கள். சில வரலாற்று குறிப்புகளில் நம்ம பார்க்குறோம், அவர்களை அந்த வெளியில் ஆடு மாடு கட்டுவதற்காக வைத்திருக்கிற தொழுவங்கள் போன்ற இடம் இருக்கும், அவற்றிலே இவர்களை கொண்டு போய் தங்க வைத்திருவார்கள் வீட்டை விட்டு வெளியே. பெண்களுக்கு கருத்து சுதந்திரம் என்ற ஒன்று இருக்கவே இல்லை. குடும்ப பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகளில் கருத்து சொல்லுகிற உரிமை பெண்களுக்கு இருக்கவில்லை. பொருளாதார உரிமை பெண்களுக்கு இருக்கவில்லை. ஜஸ்ட் பார்வைக்கு ஒரு மனிதன், ஆனால் யதார்த்தத்தில் வேறு அசிங்கமான படைப்பாகத்தான் பெண்களை இந்த உலகம் பார்த்து கொண்டு வந்தது, குறிப்பாக அரேபியா பார்த்து கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டு பெண்களை மிகவும் உயர்த்தி கண்ணியப்படுத்தி பெண்களுடைய பெருமையையும் சிறப்பையும் இந்த உலகத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் நீங்கள் குர்ஆனில் 114 அத்தியாயங்களில் ஒவ்வொன்றாக தேடி வந்தால் ஆண்கள் என்கிற தலைப்பில் பெயரில் ஒரு சூறா கிடையாது. ஆண்களுக்கு அர்ரிஜால் என்று சொல்வது, அப்படி ஒரு சூறா குர்ஆனில் இல்லை. ஆனால் குர்ஆனில் உள்ள 4வது அத்தியாயத்தினுடைய பேர் என்ன? அந்நிசா. நிசா என்றால் பெண்கள் என்பது அர்த்தமாகும். இப்போ பெண்களுடைய பெயரில் ஒரு பெரிய அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி பெண்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். பெண்களுக்கு எல்லா உரிமைகளையும் அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் ஆண்களில் பாதி, இன்னமன் நிசாஉ ஷகாஇகுர் ரிஜால், பெண்கள் ஆண்களில் பாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி
பெண் குழந்தைகள் பெண்களை மிக உச்சகட்டத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு தாய் என்கிற நிலையில் பெண்ணை பற்றி சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களை படித்தால் ஒரு கல் நெஞ்சக்காரனுடைய உள்ளமும் ஈரமாகக்கூடிய அளவுக்கு தாயினுடைய அந்தஸ்தை இஸ்லாம் உயர்த்தி சொல்லுகிறது, குர்ஆன் உயர்த்தி சொல்லுகிறது. இப்போ பெற்றோர் பெற்றோர் என்று வரும், ஆனால் பெற்றோரில் தந்தைகளை பற்றி பேசுவது மிக அரிது. தாயை பற்றித்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். அவனுடைய தாய் பலவீனத்திற்கு மேல் பலவீனத்தை பட்டு, சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு அவனை தன்னுடைய வயிற்றிலே சுமந்தாள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்படி பெண்களுடைய சிறப்பில் தாயினுடைய அந்தஸ்தை மிகப்பெரிய அளவில் அல்லாஹு தஆலா கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், நான் அதிகமாக நன்றி பாராட்டுவதற்கு தகுதியானவர் யார்? நான் அதிகமாக நன்றி பாராட்டுவதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முக், உன்னுடைய தாய் என்றார்கள். அடுத்தது யார் என்று கேட்கிறார். சும்ம மன், தாய்க்கு அடுத்தது யார்? தாய் தான் என்றார்கள். ரெண்டாவதும் தாய். மூன்றாவது கேட்கிறார்கள், சும்ம மன். அப்போ தாய்க்கு பிறகு அந்த ரெண்டாவது தடவையும் தாய் என்றால் அதற்கு அடுத்தது யார்? உம்முக், உன்னுடைய தாய் தான் என்று சொன்னார்கள். மீண்டும் கேட்கிறார், சும்ம மன், அடுத்தது யார் என்றது நாலாவது தடவை தான் சொன்னார்கள், அபூக்க, உன்னுடைய தந்தை என்றார்கள். இப்போ இந்த இடத்தில் நாம் பெருமைப்பட வேண்டும், நாம் முஸ்லீம்களாக இருப்பதிலும் குர்ஆனையும் சுன்னாவையும் ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்ததற்காக வேண்டியும் உண்மையிலே முஸ்லீம் பெண்கள் பெருமைப்பட வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் பெண்களுடைய நிலை என்று சொன்னால், பிறகும் ஏனைய மதங்களிலே நீங்கள் பார்த்தால் பெண்கள் மிக மோசமான முறையில் தான் நடத்தப்பட்டு கொண்டு வந்தார்கள். சில மதங்கள் என்ன சொன்னது தெரியுமா? பெண்கள் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த சாபக்கேட்டை அவர்கள் தீர்க்க வேண்டுமாக இருந்தால் காலம் முழுக்க அவர்கள் தவம் கிடந்தாலும் நடக்காது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். பெண்கள் அவ்வளவு மோசமான பாவத்தை செய்தவர்கள், இந்த உலகத்திற்கு அவ்வளவு பெரிய சாபக்கேடு என்று சில மதங்களிலே சொன்னார்கள். சில நாடுகளில் விவாதங்கள் நடந்திருக்கின்றன, பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதா இல்லையா, பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதா இல்லையா என்கிற விவாதங்கள் கூட உலகத்தில் நடைபெற்றிருக்கின்றன. இப்போதும் சில நாடுகளுக்கு நீங்கள் போய் பார்த்தால் பெண்ணை எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. பெண் குழந்தை என்று சொன்னால் அபோர்ட் பண்ணுறாங்க. வயிற்றில் இருக்கிற குழந்தை பெண் குழந்தை என்று சொன்னால் அபோஷன் பண்ணிவிடுவார்கள். அதனால் சில நாடுகளில் ஸ்கேன் பண்ணுறது தடை. இப்போ இந்தியாவிலெல்லாம் பெண்கள் கன்சீவானத்துக்கு பிறகு குழந்தை பெறும் வரைக்கும் ஸ்கேன் பண்ணிடலாம். ஸ்கேன் பண்ணினால் கூட டாக்டர்ஸ் கடைசி வரைக்கும் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு சொல்வது கூடாது. என்ன பொம்பளை பிள்ளை என்று தெரிஞ்சால் சில நேரம் அபோஷனுக்கு போவாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் ஒரு பெண்மணி 2 பொம்பளை பிள்ளைகளோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்து ஏதாவது சாப்பிடுவதற்கு இருந்தால் தாங்கன்னு கேட்குறார். ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே போய் தேடி பார்த்தா சாப்பிட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 பேரிச்சம்பழம் தான் இருக்கு. அப்போ அந்த 2 பேரிச்சம்பழத்தையும் கொண்டு வந்து அந்த தாயுடைய கையிலே கொடுக்கிறார்கள். அந்த தாய் ஒரு பேரிச்சம்பழத்தை வைத்து கொண்டு மற்றத்தை எடுத்து 2 உடைக்கிறாங்க, பாதி பாதியாக உடைத்து 2 பிள்ளைகளில் கையிலையும் கொடுக்குறாங்க, ஆளுக்கு பாதி. அப்போ நம்மளோட கெஸ்ஸிங் எப்படி இருக்கும் என்றால் அந்த மற்ற உண்டாவை தின்றதுக்கு
ஆனால் அந்த பிள்ளைகள் வேக வேகமாக பசியில் இருந்ததனால் அந்த பாதிகளை சாப்பிட்டு விட்டு தாயை மீண்டும் பார்க்கிறார்கள். அந்த தாய் கையில் இருந்த மற்ற ஒன்றையும் இரண்டாக உடைத்து 2 பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இந்த காட்சி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உள்ளத்தை மிகவும் டச் பண்ணியது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு இந்த செய்தியை சொல்கிறாங்க. சொன்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், யாராவது ஒருவர் 2 பெண் பிள்ளைகளை கொண்டு சோதிக்கப்பட்டு அவர் அந்த 2 பிள்ளைகளையும் நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கிவிட்டால் அவர்கள் 2 பேரும் அந்த பெண்ணுக்கு நரகம் செல்லாமல் தடையாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்போ பெண்களுடைய சிறப்பை இப்படி இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு சரிசமமான நிலைகள் தரப்படுகிறது. இயல்புகளுக்கு ஏற்ப சில சட்டங்கள் வேறுபடும். இப்போ ட்ரெஸ் எடுத்துக்கிட்டால் பெண்களுக்கு வேறு சட்டம், ஆண்களுக்கு வேறு சட்டம், அவர்களுடைய இயல்புக்கு ஏற்ப. ஆனால் இபாதத்துகளை எடுத்தால் எல்லாருக்கும் ஒன்று தான். பெண்ணுக்கும் தொழுகை முறை ஒன்று தான், ஆம்பளைக்கும் தொழுகை முறை ஒன்று தான். ஒது செய்கிறது ஆணுக்கும் ஒரே முறை தான், பெண்ணுக்கும் ஒரே முறை தான். நோன்பு பிடிக்கிறது ஆணுக்கு முறை சட்டம் தான், பெண்ணுக்கு முறை சட்டம் தான். ஆனால் பெண்ணுடைய இயல்புக்கு ஏற்ப மாதவிடாய் காலங்களில் நோன்பு பிடிக்கக்கூடாது, மாதவிடாய் காலங்களில் தொழக்கூடாது என்கிற சட்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது. தவிர அந்த அந்த இபாதத்தினுடைய அமைப்பை எடுத்தால் எல்லாரும் ஒரு மாதிரி தான் தொழணும். தக்பீர் கட்டும்போது காதுச்சோனை வரை கை உயர்த்த வேண்டும், கையை இப்படித்தான் கட்ட வேண்டும். ருக்கு செய்வது ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஒரே முறையில் தான். அதே போல் ஹஜ்ஜிக்கு போனால் இஹ்ராம், அதிலே ஆண்களுக்கு பெண்களுக்கு அவருடைய இயல்புக்கு ஏற்ப ஆடை வித்தியாசப்பட்டாலும் தவாப் செய்வது ஒன்றுதான். சை செய்வதிலே தொங்கோட்டம் ஓடுவதில்லை என்பதை தவிர மற்ற எல்லாமே அவர்களுக்கு ஒன்றுதான். இப்படி பெரும்பாலான சட்டங்களில் ஆண்களும் பெண்களும் சமம் என்கிற ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. இப்படி எல்லா இடங்களிலும் அது மாதிரி சொத்து பங்கீடு என்று வந்தால் பெண்களுக்கும் பங்கை இஸ்லாம் தருகிறது. ஒரு தாயாக இருந்தால் பிள்ளைகளுடைய சொத்தில் இருந்த அந்த தாய்க்கு 1/3 ஒரு பங்கு கிடைக்கும், அல்லது 6 ஒரு பங்கு கிடைக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு 1/3 ஒரு பங்கு கிடைக்கும், அல்லது 6 ஒரு பங்கு கிடைக்கும். அதே போல் ஒரு மகளாக இருந்தால் அந்த மகள் ஒரு தனி மகளாக மட்டும் இருந்தால் தந்தையுடைய சொத்திலிருந்து பாதி கிடைக்கும். அவளுக்கு தந்தையுடைய சொத்திலிருந்து பாதி கிடைக்கும். 2-3 பிள்ளைகளாக இருந்தால் அதற்கேற்ற முறையில் 3/2 ஏனைய முறைகளிலோ சொத்திலிருந்து பங்கு கிடைக்கும். ஒரு மனைவியாக இருந்தால் கணவன் மூத்தாகி கணவனுக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் மனைவிக்கு 4/1 கிடைக்கும். கணவனுக்கு பிள்ளைகள் இருந்தால் மனைவிக்கு 8/1 கிடைக்கும். இப்போ சொத்தில் பங்கு தருகிறது. அதே போல் வீட்டு நிர்வாகத்தில் கருத்து சொல்லுகிற உரிமையை, சுதந்திரத்தை இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கிறது. இப்படியாக பெண்களை கண்ணியப்படுத்திய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதை நீங்கள் அறிகிற போது நான் ஒரு முஸ்லிம் என்கிற வகையில் பெருமைப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்ய வேண்டும். உலகத்தில் பெண்கள் பிழையாக பார்க்கப்படுகிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்க, பெண்களால் நிறைய பாரதூரமான விளைவுகள் ஏற்படுகிறது என்பதும் இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. நல்லா புரியுங்க. ஒரு பக்கம் பிழையாக பெண்களை பார்க்கிறார்கள், இன்னும் ஒரு பக்கம் பெண்களால் பிழை நடக்கிறது. இப்போ பிழையாக பெண்களை பார்ப்பது என்பது பிழை, ஆனால் பெண்கள் பிழையாக நடப்பதும் பிழையாகும். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு பெண்ணாவது பள்ளிவாசலுக்கு வரும்போது நறுமணம் பூசிக்கொண்டு வந்தால் அவள் விபச்சாரி ஆவாள். பள்ளிவாசலுக்கு தொலை வரக்குள்ள ஏதாவது ஒரு அத்தர், பெர்ஃப்யூம், அந்த நறுமணம் வீசக்கூடிய பவுடர் போன்றவற்றை போட்டுக்கொண்டு வந்தால் அந்த பெண் யார்? விபச்சாரி. ஏன் விபச்சாரி என்று சொல்கிறாங்க? ஆண்களுடைய இயல்பை கருத்தில் கொண்டு பெண்களை இப்படி நடக்க வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
அப்போ ஒரு ஆண் தவறுவதற்கு நெறி புரள்வதற்கு பெண்கள் காரணமாக இருக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் குர்ஆனுடைய ஸ்டைல் எடுத்து பார்த்தால் பொதுவாக குர்ஆனில் ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து சொல்லுகிற இடங்களிலெல்லாம் முதலில் ஆண்களை, இரண்டாவது பெண்களை சொல்லும். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். நல்லது உதாரணமாக வல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள். வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள். நல்லதுக்கு. கெட்டதை பாருங்க, அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, களவெடுக்கிற ஆண்கள் களவெடுக்கிற பெண்கள் அவர்களுடைய கைகளை வெட்டுங்கள். இப்படி முதலில் ஆணும் இரண்டாவது பெண்ணும் என்று வருவது தான் குர்ஆனுடைய ஸ்டைல். ஆனால் ஒழுக்கச் சீர்கேடு என்று வார இடத்துல மட்டும் பாருங்க, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண்கள் என்று முதலில் விபச்சாரத்திற்கான காரணியாக பெண்ணை அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. என்றால் பெண்கள் பிழையாக நடப்பதனால் சமூகத்தில் ஒழுக்கச் சீர்கேடு ஏற்படுகிறது. அப்போ ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் இஸ்லாத்தின் பார்வையில் அவள் ஒரு முக்கியமான ஆள். ஐரோப்பாவிலே ஒரு நாட்டில் ஒரு யூனிவர்சிட்டியிலே 2 ப்ரொஃபஸர்கள், ஒரு பேராசிரியர் முஸ்லீமால், இன்னும் ஒருவர் முஸ்லீம் அல்லாதவர், 2 பேரும் சும்மா உட்கார்ந்து சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த உண்மை நிகழ்வு. 2 பேரும் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் போது பலதும் பத்தும் பேசுகிறார்கள். அதில் அந்த முஸ்லீம் அல்லாத பேராசிரியர் முஸ்லீம் பேராசிரியரை பார்த்து சொல்லுகிறார், நான் இந்த யூனிவர்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸில் யூனிவர்சிட்டி காலப்பகுதியில் பார்த்திருக்கிறேன், உங்களுடைய பெண்கள் எங்களுக்கு கை தர மாட்டார்கள். மற்ற பிள்ளைகள் எல்லாம் தாராளமாக கை ஷேக் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் உங்களோட பிள்ளைகள் மட்டும் கை கொடுக்க வந்தால் சும்மா விட்ரோ பண்ணிட்டு போகிறாங்க. என்னன்னு கேட்குறார். கேட்ட உடனே அதுக்கு நம்மளோட முஸ்லீம் ப்ரொஃபஸர் சொன்ன பதில் நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ளணும்னு மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அவர் கேட்கிறார், உங்களுடைய மகாராணி இருக்கிறாவே, பிரிட்டிஷ் மகாராணிக்கு நீங்கள் எல்லாரும் கை கொடுப்பீர்களா என்று கேட்கிறார். இல்லைன்னு சொன்னார். ஏன்? அவன் மகாராணிக்கு எல்லாரும் கை கொடுக்க முடியாது. அது மாதிரி மகாராணி எல்லாருக்கும் கை தரவும் மாட்டார் என்று சொன்னோன்னு முஸ்லீம் ப்ரொஃபஸர் சொல்கிறார், எங்களுடைய பெண்கள் எல்லோரும் மகாராணிகள், எல்லாருக்கும் கை தர மாட்டார்கள். உண்மையில் அந்த இடத்துல அவருக்கு வந்தது தற்செயலாக வந்த ஒரு சிந்தனை அறிக்கும், அதான் உண்மை. இப்போ நம்ம ரோட்டில் பார்க்குறோம் எவ்வளோ பெண்கள் அறகுறையாக திரிகிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லீம் பெண் தன்னை மறைத்து கொண்டு திரிவதில் இருக்கிற கண்ணியம் அவர்களுக்கு இல்லை. அதில் நம்ம இப்போ நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சில நேரம் ஃபீல் பண்ணு, முகம் மூடுறது கூடுமா கூடாதா என்பது கருத்து வேறுபாட்டுக்குரிய விஷயம். விரும்பினா மூடலாம், விரும்பினா மூட தேவையில்லை. ஆனால் மற்ற பகுதிகள் மணிக்கட்டு வரை உள்ள கையையும் முகத்தையும் தவிர மற்ற பகுதிகள் எல்லாமே கட்டாயம் மறைக்கணும். முகம் மூடுவது என்பது வாஜிப் என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வல்லாஹு அலம் நம்முடைய புரிதலின் அடிப்படையில் அது வாஜிப் இல்லை, விரும்பினா மூடலாம் என்பது தான் சரியான கருத்து. இருந்தாலும் யாராவது பெண்கள் முகத்தை மூடி இருந்தால் அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கா இல்லையா? ஒரு 4 பெண் இருக்கிற இடத்துல ஒரு வீட்டில் முகம் மூடுற ஒரு பெண் இருக்கு, ரைட்? அப்போ நம்ம போவோம், நல்ல க்ளோஸாக பழகிற வீடாக இருந்தாலும் அந்த முகம் மூடுற பெண் இருந்தால் நம்ம கொஞ்சம் பின்னுக்காயிடும் ஆண்கள். ஏனென்றால் முகம் மூடக்குள்ளே இன்னும் ஒரு கண்ணியம் உருவாகுது. அதுக்குள்ளே இருக்கிற விமர்சனங்கள் சிக்கல்கள் வேறு விஷயம். ஆனால் முகம் மூடுகிற போது அதுக்கு ஒரு மரியாதை, உடம்பை நம்ம ஃபுல்லாக மறைக்கிற போது அதுக்கு ஒரு மரியாதை, உடம்பை திறக்கிற போது அந்த மரியாதை கெட்டுப்போகும். அப்போ உண்மையிலேயே முஸ்லீம் பெண்கள் மகாராணிகள் என்று அந்த பேராசிரியர் சொன்ன செய்தி இந்த இடத்தில் நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். இந்த பெண்களில் ஒவ்வொரு கட்டமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். குழந்தை, பெண் குழந்தை, அதுக்கு பிறகு பருவ வயதை அடைந்த பெண், அதுக்கு பிறகு மனைவி, அதுக்கு பிறகு தாய். இந்த 4 கட்டங்களிலும்
தாய் என்கிற கட்டம் மிக பிரதானமான ஒரு கட்டமாகும். ஒரு தாய் ஒரு சமூகத்தில் மிக முக்கியமான பிரஜை. அந்த தாயுடைய பொறுப்புகள் அதிகமானவை. இப்போ இஸ்லாம் நம்ம மற்ற தாய்மாருக்கு நம்ம போய் பயன் பண்ண இயலாது. நம்முடைய முஸ்லீம் தாய்மாருக்கு தான் நம்ம சொல்லலாம். அப்போ முஸ்லீம் தாய்மார்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னால் பொறுப்பு, கடமை இருக்கிறது. ஹாஃபிஸ் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர், முஸ்லிம் கவிஞர் சொல்லுகிறார், அல் உம்மு மத்ரஸத்துன், ஒரு தாய் ஒரு ஸ்கூல், ஒரு தாய் ஒரு ஸ்கூல். இன் அஅதத்தஹா அஅதத்த ஜீலன் தையிபல் அராகி, அந்த தாயை நீ ரெடி பண்ணினால், தயார் செய்தால் ஒரு சமூகத்தை நீ உருவாக்குகிறாய், நல்ல ஒரு சமூகத்தை நீ உருவாக்குகிறாய். அப்போ சின்ன குழந்தையிலிருந்து பருவ வயது அடைந்த பிறகு மாணவியாக மற்ற நிலைகளில் இருக்கும்போது அந்த பெண்ணை ஒரு பக்குவமான பெண்ணாக நம்ம உருவாக்கி எடுக்க வேண்டும். பிறகு அவள் மனைவியாகி தாயாகும் போது அவள் ஒரு ஸ்கூல். முதலாவது நம்முடைய பிள்ளைகள் யாருக்கிட்ட படிக்கும்? அம்மா கிட்ட தான் படிக்கும். ஒரு பிள்ளை முதலாவது படிப்பது தாயிடம். இப்போ இந்த இடத்துல ஒரு 40 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இருந்தால் நமக்கு வித்தியாசமான நிறைய அனுபவங்கள் இருக்கும் குழந்தை வளர்ப்பில். குறிப்பாக குழந்தைகளை தூங்க வைத்தல் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. குழந்தைகளை தூங்க வைப்பதற்காக வேண்டி தாலாட்டு பாடல்கள் இருக்கின்றன. இப்போ நமக்கு ஸ்கூலில் ஆறாரோ ஆரிதாரோன்றெல்லாம் சொல்லி தருவாங்க. ஆனால் நம்முடைய முஸ்லீம் தாய்மார்கள் குழந்தைகளை தூங்க வைக்கும் போது எப்படி தூங்க வைத்தாங்க? இப்போ நான் சொல்ல ஒரு 40 வருஷத்துக்கு முதல் உள்ள தாய்மார்கிட்ட நான் கேட்குறேன். குழந்தையை கையில் வைத்து அல்லது மடியில் வைத்து அல்லது சீலையால் கட்டப்பட்ட தொட்டிலே அந்த குழந்தையை வைத்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி அந்த குழந்தையை தூங்க வைப்பார்கள். கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வர குழந்தைகளுக்கு உம்மம்மார் பொறுப்பெடுப்பாங்க அல்லது தாய்மார் பொறுப்பெடுப்பாங்க. நான் கதை சொல்கிறது, அவங்களுக்கு உண்மையாகவே மார்க்க கதைகள் தெரியாது இன்றைய காலத்தை போல். இருந்தாலும் தெரிந்த கதைகளை பில்டப் பண்ணி டெவலப் பண்ணி அவர்கள் அந்த கதைகளை சொல்லி பிள்ளைகளை தூங்க வைப்பார்கள். இப்படி ஒரு டைம் இருந்துச்சு. மிக கவனமாக பிள்ளைகளை வளர்த்தார்கள். அப்போ நம்மடாக்கள் என்ன சொன்னாங்கப்பா? நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை, நம்மாவை போல தான் பிள்ளை வரும் என்ற ஒரு பெரிய ஒரு சிந்தனையை அவர்களுடைய மனதிலே போட்டார்கள். எனவே தாய்மார் மிக கவனமாக பிள்ளை வளர்த்தார்கள். உண்மையாக அவர்கள் அந்த தாய்மார் படித்தவர்களும் இல்லை. 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்போட டிஸ்கண்டினியூ பண்ணாக்கள், ஸ்கூலை விட்டவர்கள். ஆனால் பிள்ளை வளர்ப்பில் மிகப்பெரிய கவனம் எடுத்தார்கள். இன்று அன்புள்ள சகோதரிகளை தலகுகளாக நிலைமை மாறிடுச்சு. நிறைய ஹதீஸ் தெரியும், நிறைய பாட்டு தெரியும், நிறைய எல்லாம் தெரியும். ஆனால் நம்மளோட பிள்ளைய தூங்க வைக்கிறது யார்? இப்போ பெரும்பாலான வீடுகளில் பிள்ளையை தூங்க வைப்பது யார்? யூடியூப். பிள்ளையை தூங்க வைக்கிறது யார்? யூடியூப். யூடியூப்பில் புள்ளோட கையில் ஒரு கார்ட்டூனை போட்டு கொடுத்து அதை பார்த்துட்டு அது தூங்கும், ரைட்? அல்லது ஒரு ஏதாவது ஒரு ரைம்ஸ், நர்சரி ரைம்ஸ்ன்னு சொல்லி ரைம்ஸை போட்டு விட்டால் அதை கேட்டுக்கு புள்ள தூங்கும். அம்மார் பிஸி. அதால் பிள்ளைகளுக்குண்டு வீடுகளில் இப்போ ஐபேட் இருக்கிறது, டெப் இருக்கிறது. அம்மாருக்கு பிள்ளை வளர்ப்பு என்ற ஒரு ஐடியா இருக்கிறது. ஆனால் ப்ராக்டிக்கலி பிள்ளை வளர்ப்பில் கவனம் இல்லை. இப்போ வீடுகளில் நீங்கள் பார்த்தால் எங்களோட வீட்டில் எங்களோட அம்மாவுக்கு 11 பிள்ளைகள். 11 பிள்ளைகளையும் நல்லா தான் வளர்த்திருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஓதி படித்து டீச்சர்ஸாக மௌலவியாக இப்படி ஆக்கியிருக்கிறாங்க. ஒரு நாள் கூட அந்த தாய்மார் புலம்பவில் 11 பிள்ளை எப்படி வளர்க்குற, 11 பிள்ளை எப்படி வளர்க்குறேன்னு. இப்போ காலையில் ஒரு புள்ள இருக்கும் வீட்டில்,
அந்த உம்மா இருக்கிற டென்ஷனை பார்த்தா நம்மகிட்ட கவுன்சிலிங் வராங்க, வந்து காலையில் பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டார், ஹஸ்பண்டை பற்றி கம்ப்ளைண்ட். என்ன அப்போ ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு உனக்கு எனக்கு ஹஸ்பண்டை ஹெல்ப். இப்படி சில மனைவிமார். இன்னும் சில மனைவிமார் சொல்லுவாங்க, நான் பிள்ளைய ரெடி பண்ணுற டைமில் அவருக்கு டீ கொடுக்கணும். அந்த நேரத்து பெண்கள் அவ்வளோ பேருக்கு டீ ஊற்றி கொடுத்து, இப்போ மாதிரி கடையெல்லாம் கிடையாது, வீட்டிலேயே எல்லா காலை சாப்பாடும் செய்து அவ்வளோ பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி, அயன் பாக்ஸ் இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை, கிரைண்டர் இல்லை, அம்மியில் அரைச்சி திருவிலையில் தேங்காய் திருவி எல்லாம் செஞ்சு 7 புள்ள 9 புள்ள 11 புள்ள 13 புள்ளண்டு டென்ஷன் இல்லாமல் வளர்த்து ஆளாக்கினாங்க. இப்போ டென்ஷன், ஸ்ட்ரெஸ், எங்கேருந்து வந்த சொற்களே தெரியாது, டிப்ரெஷன், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இதுதான் நிறைய பெண்களுடைய நிம்மதி சந்தோஷம் இல்லை, ஓய்வில்லை, பிஸி, இப்படியே சொல்கிறாங்க. இதனுடைய விளைவு என்னென்னு கேட்டால், ஒரு நாள் ஒரு வீட்டில் நான் போயிருக்கிறேன், எங்களோட ஒரு சிஸ்டர் வீட்டில் ஒரு பெண் வந்தவர் சிஸ்டரோட பேசிட்டு இருக்கிறா. எப்படின்னா, இந்த பிள்ளைகள் மദ്രஸாக போவதில்லை, கவலைப்பட்டு பேசுகிறார். வந்தது ஒரு 3 மணியை போல் இருக்கும் பகல். மദ്രஸாக குர்ஆன் மദ്രஸாக புள்ள போவதில்லை என்று ஒரு ஆதங்கத்தோடு பேசிட்டு. அவனே கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு, மாஷா அல்லாஹ், இப்படி ஒரு அக்கறையான, இப்போ கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளை கொண்டு மദ്രஸாக விட வேண்டியிருக்கு, இப்போ கொண்டு விட்டுட்டு தான் வாரன் என்று சொன்னவ அந்த ஃப்ளோவில் சொல்லிட்டா. அந்த டைம் தான் நான் தூங்குகிற டைம், அந்த டைம் தான் நான் கொஞ்சம் நேரம் தூங்குகிற டைம். இந்த பிள்ளைகள் வீட்டை இருந்தால் தூங்க விடாது, அதுக்காக தான் மദ്രஸாக கொண்டு விட்டுட்டு வாரன் என்று திரும்ப சொன்னான். என்ன மைண்ட் செட்டுன்னு பாரு. இப்போ உள்ள தாய்மாருடைய பிரச்சனை இதுதான். ஆனால் பெருமை மட்டும் தேவை. என்ன பெருமை? ஸ்காலர்ஷிப்பில் இந்த புள்ள பாஸ் ஆகணும். ஸ்காலர்ஷிப்பில் பிள்ளைய பாஸ் ஆக்கிறதுக்காக, அல்லது மொண்டசூரிக்கு அந்த பிரைமரி எல்கேஜி யூகேஜி ஸ்கூல், அதில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அந்த ஃபங்க்ஷனில் போய் புள்ள ஆடணும், ஆடக்குள்ள நல்ல உடுப்பு உடுத்திருக்கணும். இதில் தான் பெருமை. புள்ள வளர்க்குறதுல பெருமை இல்லை. பிள்ளைக்கு துஆக்களை குர்ஆனை ஓதி கொடுப்பதில் பெருமை இல்லை. பிள்ளைக்கு சஹாபாக்களுடைய வரலாற்றை சொல்வதில் பெருமை இல்லை. பிள்ளைகளை சின்ன வயதிலிருந்து தொலை பழக்குவதில் பெருமை இல்லை. இருக்கிறாங்க இப்படியான தாய்மாரும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நான் சொல்கிறது பெரும்பாலானவர்களே. இப்படியான ஒரு நிலையில்தான் இன்றைய அதிகமான தாய்மாருடைய நிலைமை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த அறிஞர் சொல்லுகிறார், ஒரு நல்ல தாயை நீ உருவாக்கு, நல்ல சமூகத்தை நீ உருவாக்குவாய். இப்போ தமிழில் ஒரு கவிஞன் சொல்லுகிறான், ஆவதும் பெண்ணாலே மனிதன், அழிவதும் பெண்ணாலே. மனிதன் ஒரு நல்ல உருவாகணும்னு அதுக்கும் பொம்பளை தான். இந்த ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலே நீங்கள் பார்த்தா ஒரு பொம்பளை இருப்பான். அதே போல் ஒரு சமூகத்தின் வீழ்ச்சியை பார்த்தீர்களாக இருந்தால் அதுக்கு பின்னுக்கும் ஒரு பெண் இருப்பார். அதெல்லாம் சொல்ல ஆவதும் பெண்ணாலே மனிதன், அழிவதும் பெண்ணாலே என்று. அப்போ பெண்கள் நல்ல பெண்களாக, முன்மாதிரியான பெண்களாக, தாய்மார் நல்ல தாய்மாராக, முன்மாதிரியான தாய்மாராக வர வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. இப்போ முன்மாதிரியான தாய் இடத்தில் என்ன இருக்க வேண்டும்? ஒரு முன்மாதிரியான தாயிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? முதலாவது, அந்த தாயிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் என்றால் முஸ்லீம் உம்மா வாப்பாமாருக்கு பிறந்த முஸ்லீம் பொம்பளையாக அல்ல. அந்த ஈமான் உறுதியான ஈமானாகவும் சரியான ஈமானாகவும் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று கேட்டால், எப்படி ஈமான் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் மூமின்களுக்கு ஒரு ரோல் மாடலை சொல்லுகிறான், முன்மாதிரியை. சூரா தஹ்ரீம் நினைக்கிறேன், வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன். ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் ஃபிர்அவுனுடைய மனைவியை சொல்லுகிறான். ஃபிர்அவுன் எல்லாருக்கும் தெரியும்.
மகா கெட்ட ஒரு ஆட்சியாளர். அவனுடைய மனைவிதான் ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணம் என்று சொல்கிறார். ஏன் தெரியுமா? ஃபிர்அவுன் பெரிய ஒரு ஆட்சியாளன், எல்லாம் அவனிடம் இருந்தது. சுப்ஹானல்லாஹ். பொருளாதாரம் வேண்டிய அளவு இருந்தது, ஆட்கள் வேண்டிய அளவு இருந்தார், இராணுவம் இருந்தது, செல்வாக்கு எல்லாம் இருக்கிறது. இந்த பெண் கேட்கிற எல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட பெரிய ஒரு அரண்மனை, ஒரு ஆடம்பர வாழ்க்கை. பொதுவாக பெண்களுக்கு நகை, பணம், சொத்து, வீடு என்றால் அதில் ஒரு பிரியம் இருக்கும். அப்போ இவரும் பெண் தான், ஒரு மன்னனுடைய மனைவி வேறு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீனை, அந்த ரிசாலத்தை அவர்கள் ஈமான் கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுடைய உள்ளம் என்ன சொன்னது என்றால், ஃபிர்அவுன் அநியாயம் செய்கிறார், ஃபிர்அவுன் மோசமானவன், கணவனை பற்றி நினைக்கிறான். ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுமைப்படுத்துகிறான். எனவே அவர்கள் அந்த அரண்மனையின் ஒரு மூலையிலே போய் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ், உன்னிடத்தில் சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டு. ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ், உன்னிடத்தில் சுவர்க்கத்தில் எனக்காக ஒரு வீட்டை கட்டு. வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன், ஃபிர்அவுனிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு. வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், ஃபிர்அவுனிடமிருந்தும் அவனுடைய இந்த செயல்களிலிருந்தும் இந்த அநியாயக்கார கூட்டத்திடமிருந்தும் என்னை பாதுகாத்து என்னை உன்பால் எடுத்து விடு. எனக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம், இந்த சொத்து சுகங்கள் வேண்டாம், இந்த அரண்மனை எனக்கு வேண்டாம். யா அல்லாஹ், சுவர்க்கத்தில் எனக்கு வீடு வேண்டும். இப்படி அவர்கள் இந்த ஆடம்பரத்தை, இந்த உலகத்தை தூக்கி எறிந்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்களே, அதற்காக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன், ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணமாக ஃபிர்அவுனுடைய மனைவி அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஈமான் வர வேண்டும். நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்றது, ஆனால் துனியாவா ஈமான் ஆண்டு வந்தால் துனியால உலகத்துக்காக எதுவும் செய்வேன். குடும்பத்தை பகைப்பேன், கணவனுக்கு துரோகம் செய்வேன், இரத்த உறவுகளை துண்டிப்பேன், ஹலால் ஹராம் பேண மாட்டேன். என்னென்றால் துனியாவில் ஏதாவது ஒன்று தேவை. இந்த ஈமான் சரி வராது. என்ன நடந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து பிரச்சனைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கக்கூடிய அந்த மன உறுதியான ஈமான் வேண்டும். என்றால் வீட்டு பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அதிகமாக முகம் கொடுப்பவர்கள் யார்? கணவன்மாரா மனைவிமாரா? மனைவிமார், பெண்கள் தான். ஆண்களுடைய ஸ்டைல் டிஃப்ரெண்ட். எவ்வளவுதான் நம்ம பயம் பண்ணாலும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் அவங்களை அப்படி உங்களை போல பொறுமையாளர்களாகவும் படைக்கலை. பிள்ளைகளோடு கிடந்து பிள்ளைகளுடைய விளையாட்டு, பிள்ளைகளுடைய சேட்டைகள், பிள்ளைகளுடைய குறும்புகள் எல்லாத்தையும் சகித்து கொண்டு இருக்கிற அந்த இயல்பு ஆண்களுக்கு கிடையாது. ஆண்கள் வெளியில் போய் உழைப்பார்கள், கஷ்டப்படுவார்கள், பிரச்சனைகளோடு வருவார்கள், டென்ஷனாக இருப்பார்கள். ஆனால் நீங்கள் தான் எல்லாம் மேனேஜ் பண்ணணும். சில நேரம் காசு தராட்டியும் சமைச்சுத்தான் ஆகணும், கறி இல்லாட்டியும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து தான் ஆகணும். பிள்ளைகளுக்கு நோய் வந்தால் சமாளிக்கணும் நீங்கள் தான். அப்போ அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஈமானிய பெண்ணாக இருந்தால் ஈஸியாக சமாளிப்பார். அந்த பெண்ணிடத்தில் இருக்கிற ஈமான் ஆசியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்ற, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்ற ஈமானாக இல்லாவிட்டாலும் சரியான ஈமானாக இருக்குமாக இருந்தால் அந்த பெண்ணால் மேனேஜ் பண்ண முடியும், சமாளிக்க முடியும். இன்றைக்கு அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய ஈமானை கொஞ்சம் நம்ம சுய பரிசோதனை செய்து பார்த்தால் நம்ம எவ்வளவு டென்ஷன் ஆகிறோம், எவ்வளவு கோவப்படுறோம், எவ்வளவு விரக்தி அடைகிறோம்.
எவ்வளவு தடுமாறுகிறோம் என்பது நமக்கு புரியும். இப்போ பொருளாதார கஷ்டம், அல்லது ஒரு நோய், அல்லது கணவனுடைய டோர்ச்சர், அல்லது பிள்ளைகளுடைய சில பிரச்சனைகள், இப்படி சோதனைகள் வரும்போது ஒரு முஃமினான பெண் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹின் மீது தவக்குல் வச்சு ஹஸ்புன் அல்லாஹ் வனிமல் வக்கீல் என்று வாழணும். உங்களுக்கு தெரியும், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளை அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. போகிற நேரம் பிள்ளைக்கு சோகம் இல்லை, கடுமையான வருத்தம். அவர் வரும்போது குழந்தை வஃபாத் ஆகிவிட்டது. இந்த மனைவி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கணவனுக்கு தெரியாமல் மையத்தை மறைத்து வைத்து ஊட்ட வந்தவுடனே டென்ஷன் ஆக்காமல் அவரை ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் சொல்லி, அவருக்கு என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், மகன் எங்கன்னு கேட்டால், மகன் நல்லா இருக்கிறார், நீங்கள் விட்டு சென்றதை விட நல்லா இருக்கிறார் என்று சொல்லிட்டு உடனே கேட்குறாங்க, உங்களிடம் ஒருவர் ஒரு பொருளை அமானிதமாக ஒப்படைத்து விட்டு திரும்ப கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு பொருளை உங்களிடத்தில் அமானிதமாக ஒப்படைத்து விட்டு திரும்ப கேட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதும் அவர் சொல்கிறார், கொடுப்பேன். டென்ஷன் ஆகுவீங்களா? அதுக்கு இல்லை, அல்லாஹு தஆலா நம்மளோட பிள்ளையை நம்மிடம் அமானிதமாக தந்தான், எடுத்து விட்டான் என்று அதுக்கு பிறகுதான் சொல்கிறான். இது இந்த கதையை படிக்கும்போது, இந்த வரலாற்றை படிக்கும்போது சாத்தியமாண்டு நம்ம யோசிப்போம், இது எப்படி சாத்தியம்? ஆனால் ஈமான் இருந்தால் இது சாத்தியம். இப்போ அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ' வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். நிச்சயமாக நாம் உங்களை சோதித்தே தீருவோம், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். எதை கொண்டு சோதிப்போம்? பசியை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், உங்களுடைய பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவது கொண்டு சோதிப்போம். பிஸ்னஸில் போடுவோம் லாஸ்ட், விவசாயத்தில் போடுவோம் லாஸ்ட், கால்நடைக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம் லாஸ்ட், இப்படி பொருளாதாரத்தை கொண்டு சோதிப்போம். வல் அன்ஃபுஸ், உங்களுடைய பிள்ளைகள் உயிர்களை எடுப்பதன் மூலம் சோதிப்போம். வஸ்ஸமராத், அதே போல் உங்களுடைய உற்பத்திகள், பழங்கள், அதில் குறைவை ஏற்படுத்தி விளைச்சலை குறைத்து உங்களை சோதிப்போம். இந்த நேரத்தில் டென்ஷன் ஆகுவது கூடாது. வபஷ்ஷிரி சாபிரீன், பொறுமையோடு இருக்கிறவர்களுக்கு நபியை நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். பொறுமையாக இருக்க வேண்டுமென்றால் என்ன தேவை? ஈமான் தேவை, இல்லாட்டி ஏலா. எவ்வளோ சோதனைகள் சகோதரிகள் இன்றைக்கு. சில நேரம் நம்மளோட வீட்டில் தொடர்ச்சியாக நோய்கள் வந்து கொண்டே இருக்கும். யார் அல்லாஹ் அதிகமாக சோதிப்பான்? யாரை அதிகமாக நேசிக்கிறானோ அவர்களைத்தான் அதிகமாக சோதிப்பான். நபிமார்கள் தான் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள். இப்போ அடிக்கடி நோய் வந்தால் என்ன நடக்குது தெரியுமா? ரெண்டு வேல் நடக்குது. ஒன்று, அல்லாஹ்வை திட்டுறாங்க, என்ன எனக்குத்தானா இப்படி வரணும், இந்த அல்லாஹ்க்கு வேறு ஒருத்தரையும் தெரியல இல்லையா, திரும்ப திரும்ப எந்த ஊட்டதானே இது வருது, அந்த பிள்ளைக்கு இது நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த பிள்ளைக்கு நடக்குது. இப்படி ஒரு விரக்தியான நிலையில் அல்லாஹ்வை திட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் என்ன செய்வாங்கண்டா, உடனே இப்படி தொடர்ச்சியாக ஏதாவது சோதனைகள் வந்து கொண்டிருந்தால் ஒரு சாத்திரம் சொல்லவனை தேடி போகிறது. குறி சொல்லக்கூடியவன், குறி சொல்லக்கூடியவன்கிட்ட போகிறது என்னது? ஷிர்க். அவன் சொல்லக்கூடிய குறியை கேட்டுட்டு வாரது, அல்லது ஷிர்கான அடிப்படையில் நான் ஜின் வைத்தியம் செய்கிறேன், அந்த வைத்தியம் செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவன்கிட்ட போய் அந்த வைத்தியங்கள் செஞ்சுட்டு வாரது. யாருக்கும் தெரியாமல் ஒரு தாயத்து, யாருக்கும் தெரியாமல் கழுத்தில் ஒரு தாயத்தை கட்டிக்கிறது, இடுப்பில் ஒரு தாயத்தை கட்டிக்கிறது, அல்லது ஒரு நூலை கட்டுறது. அல்லது நீங்கள் சில வீடுகளுக்கு போய் பாருங்கள், ஒவ்வொரு வீட்டு மூலையிலையும் சின்ன சின்ன பாட்டில்ஸ் இருக்கும், ஊதிக்கு வந்தேன்னு சொல்கிறது. சில இடங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தகடுகளில் எழுதி வீடுகளுக்குள்ளே தொங்க விட்டுருப்பாங்க. இதெல்லாமே ஷிர்க். இந்த நிலைமைக்கு காரணம் என்ன?
அல்லாஹ் சோதனையை தருகிறான், அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த அறிவு இல்லாமை, அந்த பக்குவம் இல்லாமை, அது காரணம் ஈமான் இல்லாமல். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே, சும்மாவே வகுத்தறிச்சல், பொறாமை. குடும்பத்தில் தங்கச்சி நல்லா இருந்தால் பிடிக்காது. கூட பிறந்த தங்கச்சி அவட ஹஸ்பண்ட் வெளிநாட்டுக்கு போய் நல்லா உழைச்சி இப்போ வீடு கட்டி பிள்ளைகளுக்கு ஒரு வாகனமாக, இது தாங்கல. சிலர் என்ன செய்யறா, சூனியக்காரன் தேடித்திடுறேன். நான் எக்ஸஜரேட் பண்ணி அந்த மெருகூட்டி பொய்யா சொல்லலை, நடக்குது. சூனியக்காரனை தேடித்திருந்து சூனியம் செய்கிற தங்கச்சிக்கு வல்லாஹி சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. அல்லாஹு தாலா நமக்கு ரிஸ்கை அளந்தவன், நமக்குரிய ரிஸ்கை நிர்ணயித்தவன் யாரு? அல்லாஹ் தான். இதுதான் ஈமான். அல்லாஹு தாலா எனக்கு நிர்ணயித்த ரிஸ்கில் யாரும் குறை செய்ய முடியாது, கூட்டவும் முடியாது. இது ஈமான். நம்ம ஓதுறோம் தொழுகையில் சமி அல்லாஹ் ஹமீதாக பிறகு, اللهم ربنا ولك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما بينهما ملء ما شئت من شيء بعد أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت. அதே மாதிரி தொழுது முடிஞ்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் வந்து அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅத்தி லிமா மனத். இந்த போர்டில் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅத்திய லிமா மனஅத், இது நம்முடைய ஈமான். யா அல்லாஹ், நீ தருவதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. சுப்ஹானல்லாஹ், நீ தருவதை யாராலும் தடுக்க முடியாது. நீ தரக்கூடாது என்று தடுத்ததை யாராலும் தரவும் முடியாது. இது நம்முடைய ஈமான். அப்ப எனக்கு கிடைக்கிறது என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு கிடைக்கல என்றால் அது கத்தர் அல்லாஹ் வ மா ஷா ஃபஅல். அவருக்கு கிடைச்சிருக்கின்றால் நான் என்ன சொல்லணும்? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். எனக்கு கிடைக்கலன்றதுக்கு நான் வகுத்தறிய எரிச்சல் அடைய தேவையில்லை. ஏதோ ஒரு ஹைரை அல்லாஹ் எனக்கு நாடிருப்பான். அது காசு, பணம், வீடு, நகை, நட்டு, பிள்ளைகள், மாப்பிள்ளை எல்லாமே வரும், ரிசல்ட்ஸ். இப்போ சில பிள்ளைகள், சில ஃபேமிலி, நான் பேசுகிற தூரத்து ஆக்கள் அல்ல, ஃபேமிலிக்குள்ளே தான். சில பிள்ளைகள் ஏஎல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கும், ஓஎல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கும், மற்றாக்களுக்கு அதை ஜீரணிக்கலாம். இது பெரும்பாலும் இல்லை, அரிதான நிலையில் இருக்கிறார்கள், ஆனால் ஆபத்தானவர்கள். கடைசியில் சில சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள். சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். சூனியக்காரர்கள் குஃப்ரில் இருப்பவர்கள், காஃபிர்கள். இதெல்லாம் குர்ஆன் சொல்லுது. ஆனால் அல்லாஹ் நாடினால் அவர்கள் செய்யக்கூடிய சூனியத்தால் பாதிப்பு இருக்கிறது. நிறைய பேர் இப்படி கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் சூனியத்தால். உங்களுக்கும் வரலாறுகள் தெரிந்திருக்கும். அப்போ இந்த ஈமான் சரியாக இல்லாத காரணத்தினால்தான் இந்த நிலைகளுக்கெல்லாம் போகிறோம். அப்போ ஒரு நல்ல தாய் உறுதியான ஈமானோடு இருக்க வேண்டும். ஈமானோடு இருக்க வேண்டும் என்ற என்ன செய்யணும்? ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை படிக்கணும். இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ், ஒரு 100 பேருக்கு மேலே இந்த இடத்துல பயானுக்காக வந்திருக்கிறீங்க. இவ்வளவு பேர் தான் அந்த ஏரியாவில் உள்ள பொம்பளைகள். ஆண்களுக்கு பயம் நடக்கும், விஷயம் மாறிய பிறகு வருவாங்க, ஒரு 50-100 பேர் வருவாங்க. அவ்வளோ பேர் தானா? இல்லை. ஒருத்தருக்கு இந்த தீனை பற்றியெல்லாம் அக்கறை இல்லை, காசு தான் பண்ணணும். எந்நேரம் பார்த்தாலும் துணியாக. இந்த காசு என்ன செய்ய சகோதர சகோதரி? காசு தேவை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது ஜஅல அல்லாஹு லக்கும் கியாமன், இந்த காசு உங்களுக்கு வாழ்வுக்கு அடிப்படை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நம்ம புரிஞ்சிருக்கிற காசு வேறு. நமக்கு நிறைய காசு வேணும், என்னத்துக்கு தெரியாது. ஜக்காத்தும் கொடுக்குறல்ல, சதக்காவும் செய்கிறல்ல, உம்மாக்கும் செலவழிக்கிறல்ல, உடன்பிறப்புகளுக்கு கொடுக்கறதும் இல்லை. ஆனால் காசு வேணும். போகக்குள்ள என்னத்தை கொண்டு போவீங்க? நம்மட சமூக அமைப்பே ஒரு குப்பை சமூக அமைப்பு.
என்னது? கஷ்டப்பட்டு உழைச்சி பிள்ளைக்கு ஊட்ட காட்டி கொடுத்தது பிறகு நம்ம எங்கே இருக்கிறோம்? வயோதிப்ப நிலையில் உம்மா பாப்பாவும் அந்த வீட்டில் அந்த வளவுக்குள்ளே ஒரு ஓலை குடிசையில் அல்லது அதுக்குள்ளே இருக்கிற ஆக சிம்பிளான ரூமுக்குள்ளே நம்மளை போட்டுருவாங்க. தான் நம்ம உழைச்சது. சில இடங்களில் நாங்கள் பார்க்குறோம், சுப்ஹானல்லாஹ், கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் இருந்து டின் புறக்கி கார் கழுவி டிரைவிங் செஞ்சு அப்படி இப்படி எல்லாம் உழைச்சி மகளுக்கு ஊட்ட கட்டி கொடுத்ததுக்கு பிறகு மருமகன் சொல்லுவான், அவன்கிட்ட பொண்டாட்டிட்டு நம்மளோட மகள்கிட்ட சொல்லுவான், உங்களோட உம்மா வாப்பா இங்கேருந்து போகாட்டி நான் பேத்திடுவேன். கடைசியில் வீட்டை அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்து போட்டு நம்ம வாடகை வீட்டிலையும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிகிறோம். நமக்கு விளங்கலை இந்த காசு. சரி, அப்படியும் இல்லை, சரி காசெல்லாம் இருக்கி நல்லா இருக்கி. மௌத்தா போனதுக்கு பிறகு என்ன வருது? உங்களோட கையில் ஒரு மோதிரம் கிடக்கு விட்றாங்களா? மையத்தாக இருக்கிற ஒரு ஆளில் கையில் ஒரு சின்ன மோதிரம், ஒரு 2 கிராம் மோதிரம், ஒரு அரை பவுன் மோதிரம், அல்லது காதில் சின்ன ஒரு மின்னி, சரி கிடக்கட்டும் பாவம் அப்படி விட்றாங்களாண்டா அதையும் பிடுங்கி எடுத்துடுவாங்க. நம்மக்கிட்ட கபர்ட் நிறைய இருக்கா, சுடிதாரும் சல்வார் கமீஸும் சாரியும் அபாயாவும் நிறைய ட்ரெஸ் இருக்கு. மசாலா இந்த புள்ள ஆசையோடு வச்சுக்கிற இந்த உடுப்பு இந்த ஒய்ஃப் வந்து ஆசையோடு தேடி வாங்கி, நான் சவுதியிலேருந்து கட்டாரிலேருந்து வாங்கிட்டு வந்த உடுப்பு, எனவே என் பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு கபருக்குள்ளே வைங்க, நடக்குமா? வெள்ளை துணி தான். பெரிய கோடீஸ்வரனுக்கு கட்டுற அதே துணி தான் ஏழைக்கும். கஃபன் துணியிலையும் வித்தியாசம் காட்டுறல்லே, எல்லாருக்கும் ஒரே கஃபன் துணி, இவ்வளோதான் கொண்டு போகிறோம். ஆனால் இதை புரிகிறது கஷ்டமாக இருக்கணும். இதை புரிய கஷ்டப்படுவதனால் நம்ம ஈமானை மிஸ் பண்ணுறோம். உண்மையாக போட்டி போட்டு வரணும் மார்க்க கிளாஸுகளுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள், அல்லாஹ்க்கு ஷுக்கூர் செய்யுங்க. ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடக்குதுன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் வாரீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ கொஞ்சம் நாலேஜ் கிடைக்குதா இல்லையா? அந்த ஒவ்வொரு பயான்லேயும் சொல்லப்படக்கூடிய சம்பவங்கள் நம்மளோட உள்ளத்தை டச் பண்ணுதா இல்லையா? அல்லாஹ்க்கு ஷுக்கூர் செய்யுங்க, விடாமல் வாங்க. அதே நேரத்தில் மற்ற சமூகம் மற்ற மக்களும் இதை புரியாத வரையில் சமூகத்தை மாற்ற முடியாது. அப்போ ஒரு தாய் சரியான ஈமானோடு இருந்தால் பிள்ளை பிடிக்கும், அம்மா பிள்ளைக்கும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, உம்மா மாதிரி பிள்ளை வரும். இது இப்போ என்ன உம்மோட நிலைமை என்ன? உம்மா பிஸி ஃபோனில், உம்மா ஃபோனில் சட்டிங், உம்மா ஃபோனில் ஸ்டேட்டஸ், உம்மா ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறது, உம்மா ஃபோனில் ஷார்ட்ஸ் பார்க்குறது, உம்மா டிக்டாக். சில டிக்டாக்குகளை பார்த்தா சுப்ஹானல்லாஹ், இப்போ நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, இந்த இதெல்லாம் தெரியுது இல்லைன்னு. நல்ல அந்த வயது முத்தின கிழவிமாரெல்லாம் பாட்டு படிச்செல்லாம் டிக்டாக் ஏற்றுறாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க. இது ஒரு சதி தான், இது நமக்கு விளங்காமல் போகிற சதி. இப்போ நான் அந்த 40 வயசுக்கு முந்தின ஆக்கள், இப்போ 40 45 வயசில் இருக்க ஆக்கள்கிட்ட நான் கேட்குறேன். இப்போ நம்ம யுத்தத்துக்கு முதல்ல அனுப்பப்படுறதுக்கு முதலெல்லாம் கரண்டும் இல்லை, மண்ணெண்ணெய் விளக்கு. நம்மளோட வீடுகளில் மகரிபான என்ன நடக்கும்? எல்லா வீடுகள்லேயும் மகரிப் நேரமாகிவிட்டால் என்ன நடக்கும்? உம்மாமார் சொல்லுவாங்க, குர்ஆன் எடுங்க பிள்ளையால் ஓதுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் குர்ஆன் ஓதப்படும். வெள்ளிக்கிழமை என்ன நடக்கும்? வீட்டை ஒரு வகையை அலங்கரிப்போம். அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லைன்றது அது வேறு சப்ஜெக்ட். அந்த இருந்த உணர்வை சொல்கிறேன் நான். இந்த மணக்குச்சி ஏற்றி எல்லாரும் குர்ஆன் ஓதி வீடு எவ்வளவோ ஒரு சிறப்பாகவும் கலகலப்பாகவும் இருக்கும் மார்க்க அடிப்படையில். இப்போ எந்நேரம் பார்த்தாலும் சுப்ஹானல்லாஹ், உம்மா பிஸி என்னத்தில்னா ஃபோனில், வாப்பா பிஸி என்னத்தில் ஃபோனில். சில நேரங்களில் சில பிள்ளைகள் முந்தி சொல்லிச்சு, நான் ஒரு ஃபோனாக பிறந்திருக்கப்படாதாங்க. இப்போ இல்லை, கொஞ்சம் காலத்துக்கு முதல் சின்ன பிள்ளைகள் ஆதங்கப்பட்டுச்சு, நான் ஒரு ஃபோனாக பிறந்திருக்கக்கூடாது. ஏனென்று கேட்டதுக்கு, அந்த ஃபோன் தானே உம்மா வாப்பாட கையில் எந்த நேரமும் இருக்கு. அப்போ நான் ஒரு ஃபோனாக பிறந்திருந்தா நானும் உம்மாட வாப்பாட கையில். இப்போ பிள்ளைகளுக்கு அது பிரச்சனை இல்லை. பிள்ளைக்கு என்ன தேவை?
பிள்ளைக்கும் ஒரு ஃபோன் தான். அண்மையில் ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் சூசைட் பண்ணுன்ற செய்தி படிச்சிருப்பீங்க. 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பொடியன் சூசைட் பண்ணுறார், தற்கொலை. அதை சம்மந்தமாக எழுதியிருந்தாங்க என்னென்றால், உம்மா ஃபோன் கொடுக்கல, ஃபோன் கொடுக்காத விரக்தியில் அவன் தற்கொலை செய்து கொண்டான். இது எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம் ஒன்று எடுக்காதீங்க, நாளைக்கு நம்மளோட வீட்டையும் நடக்கலாம், எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இப்போ உம்மார் மாறும், தியாகம் செய்யும். மாறுறதுக்கு லேசான வழி சும்மா மாறையில, மாறுறண்ட ஈமான் வரணும். ஈமான் வந்தால் தான் மாறலாம். ஈமான் வரணும்ன்றா படிக்கணும். இப்போ யூடியூப் ஓகே, நல்ல பயான்கள் வருது, நல்ல செய்திகள் வருது, கேட்கணும். பள்ளியில் நடக்கிற பயான்களுக்கு போகணும். தர்ஜமத்துல் குர்ஆன் படிக்கணும். வீட்டில் இருக்கிற மௌலவிகள் மௌலவியாக்களை பயன்படுத்தணும். இப்படி மார்க்கத்தை படிக்க படிக்க ஈமான் அதிகரிக்கும். ஈமான் அதிகரித்தால் மட்டும்தான் அன்புள்ள சகோதரிகளே இந்த காலத்தில் நம்ம வெல்லலாம். இல்லைன்றால் நம்முடைய பிள்ளைகள் தவறுவதை தவிர்க்க முடியாமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தவறுறத்தில் ஒன்றிற்கு ஒழுக்க ரீதியாக தவறுறது. ஒழுக்க ரீதியாக தவறுறேன்னா என்ன? சில நேரம் லவ் பண்ணும், சில நேரம் ஒரு மோசமான பாவத்தை செஞ்சிடும் அந்த லவ்வோட தொடர்பாக. இது ஒரு வகையான தவறு. இதை விட வேதனையான தவறு என்ன தெரியுமா? தாய் தந்தை அந்த பிள்ளை மதிக்காது. நம்ம இப்போ ஒரு 40 வயசு இருக்கின்றா ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் மேனேஜ் பண்ணலாம். 60-65 வயசாகக்குள்ள ஒரு ஆள் சப்போர்ட் தேவை. அந்த டைமில் நம்மளோட பிள்ளைகிட்ட ஈமான் இல்லை, நம்மளோட பிள்ளைகிட்ட தக்குவா இல்லை, நம்மளோட பிள்ளைகிட்ட மார்க்கம் இல்லைன்னா ஒதுக்கிடும். நம்மளை கணக்கெடுக்க நம்ம அதில் ஏற்படுற மன உளைச்சல் இன்றைக்கி சாதாரணமான மன உளைச்சல் அல்ல, புள்ளரிக்கி இப்போ நடக்குது. இப்போ பிள்ளைகள் இருக்கிறார்கள், உம்மா ஹாஸ்பிட்டலில் கூட யார் நிற்க. இது நம்மளோட கிராமங்களில் அது குறை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வளர்ச்சி அடைந்து சிட்டி என்று சொல்லி பெரிய பணக்காராக்கள் என்று சொல்கிறாக்களில் ஊடுகளுக்கு போய் பார்த்தால் இன்றைக்கி நிலம் என்ன தெரியுமா? 4 புள்ள 5 புள்ள இருக்கு. உம்மா ஹாஸ்பிட்டலில் கூட யார் நிற்க தெரியுமா? 6வது மெய்டுண்டா சில இடங்களில் தமிழ் பொம்பளைகள் கூட நிற்கிறாங்க. உம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு தமிழ் பொம்பளை, இங்கே புள்ள இருக்கு. என்ன இவங்களை கணக்கு இல்லை, நீங்கள் கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துட்டீங்க. செல்லம் தாராளமாக கொடுத்து விட்டீர்கள், ஜாஹிலியை தாராளமாக கொடுத்து விட்டீர்கள், காசு பணம் தாராளமாக கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் கொடுக்க வேண்டிய ஈமானையும் தக்குவாவையும் அஹ்லாக்கையும் உங்களோட பிள்ளைக்கு கொடுக்கல. இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இப்போ இந்த பிள்ளை ஒருவனை லவ் பண்ணி நெருப்புறல்வதை விட மிகப்பெரிய ஆபத்து எங்கே வரப்போனா, உங்களை மதிக்காமல் உங்களை காலுக்கு கீழே தூக்கி போட்டு மிதிக்கிற போது நீங்கள் வடிக்கிற கண்ணீர் இருக்கிறதே அதற்கு அளவே இருக்காது. எனவே அப்படி ஒரு நிலை வருவதற்கு முன்னால் பிளான் பண்ணு. உங்களோட வீட்டை இஸ்லாமிய வீடாக மாற்று. வீட்டில் தொழுகை டைமுக்கு நடக்கணும். தஹஜ்ஜுதுக்கு பிள்ளைகள் எழும்பணும். டெய்லி உங்களோட வீட்டில் குர்ஆன் ஓதப்படணும். ஹதீஸ் கிதாபுகள் வீட்டில் வாசிக்கணும். தர்ஜமத்துல் குர்ஆன் வீட்டில் படிக்கணும். ரைட். சந்தர்ப்ப துவாக்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தும்மினோன்னு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. யாராவது ஒன்றை கொண்டு வந்தால் நம்மளோட பிள்ளை நம்மகிட்ட தான் ஜிசாக்கல்லாஹ் ஹைர். ஒரு யாராவது குடும்பத்தில் உள்ள ஒரு சாக்லேட்டை, ஒரு டொஃபியை, ஒரு பிஸ்கெட்டை பிள்ளையை கொடுக்கும்போது வாங்கிட்டு ஓடி வரும். நம்ம கூப்பிட்டு சொல்லணும், இல்லைம்மா மாமாவுக்கு போய் ஜிசாக்கல்லாஹ் ஹைர் சொல்லிட்டு வாங்க. ஒரு பிள்ளை வீட்டில் காய்ச்சலாக இருக்கும், குடும்பத்தாக்கள் வந்து பார்த்துட்டு போ, நம்ம சொல்லி கொடுக்கணும், எனக்காக துவா செய்யுங்க. இப்படி வீட்டுச் சூழலை இஸ்லாமிய சூழலாக நீங்கள் மாற்றி பாருங்கள். அந்த வீட்டுக்குள்ளே பரக்கத்து நிறைந்து போயிருக்கும். வெண்டைக்கு நிறைய காசு இருக்கு, ஆனால் என்ன இல்லை, பெட்டெல்லாம் இருக்கு, நல்ல பெட். சில வீடுகளில் ஏசியும் இருக்கு, கரண்ட் இருக்கு, ஃபேன் இருக்கு, ரைட், வாஷிங் மிஷின் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, நல்ல சோஃபா செட் இருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை.
அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஸ்ட்ரெஸ், எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். வெளியே சொல்லி கேளாமல் சிலர், இன்னும் சிலர் வெளியே புலம்பி திடுறாங்க. இன்னும் சில பெற்றோர் என் மகளில் வாழ்க்கை இப்படி ஆயிற்று, என் மகண்ட வாழ்க்கை இப்படி ஆயிற்று புலம்பி திடுறாங்க. இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போல நீங்களா தேடிக்கொண்டது. நம்ம எதற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நம்ம மறந்து எது நமக்கு உரியது இல்லையோ அதிலே நம்ம கூடுதல் கவனம் செலுத்த வந்தது தான் இதற்கான காரணம். இந்த உலகத்தில் நம்ம படைக்கப்பட்டது எதற்காக? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கே அன்று நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் வணங்குறத நம்ம படைக்கப்பட்ட நோக்கம். அதெல்லாம் கொஞ்ச காலம் இந்த உலகத்தில். அதையும் பாருங்கள், சின்ன பிள்ளைகள் கொஞ்ச காலம், பிறகு ஒரு வாலிப பருவம், அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜ், அதுக்கு பிறகு முதுமை, அதுக்கு பிறகு நோயாளி, எல்லாம் மாறுது. சின்ன பருவத்தில் இருந்த மாதிரி இல்லை வாலிப பருவத்தில் இருந்த மாதிரி இல்லை 3 பிள்ளை கிடைச்சதுக்கு பிறகு, அதுக்கு பிறகு இருக்கிற நிலை வேறு, எல்லாம் மாறுது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நிரந்தரமாக எதையும் ஆக்காமல் இருப்பதற்கு காரணம் இந்த உலகம் மறுமைக்கான விளைநிலம் என்பதனால். அப்போ நமக்கு சுவர்க்கத்துக்குள்ளே போனால் எல்லாரும் 33, எல்லாரும் அழகு, ரைட், எல்லோருடைய உள்ளமும் தூய்மை, எல்லோருக்கும் நல்ல கட்ஸ், நோய் கிடையாது, பிரச்சனை கிடையாது, டென்ஷன் கிடையாது, ஸ்ட்ரெஸ் கிடையாது, டிப்ரெஷன் கிடையாது, மகிழ்ச்சி எல்லாமே. மகிழ்ச்சி என்பது சுவர்க்கத்தில் மட்டும்தான். மௌத்தை அறுத்து விடுவான், நோய்களை அழித்து விடுவான். எந்த நேரமும் ஒரே அழகில் அல்ல, அழகு கூடிக்கொண்டே இருக்கும். உலகத்தில் தான் அழகு குறையும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியாக ஆக்குவதற்கு முன்னால் பார்க்கிற போது இருக்கிற அழகு மனைவியாக ஆக்கிய பிறகு குறையும். அதிலும் ஒரு பெண் குழந்தை பெறாமல் இருக்கிற போது இருக்கிற அழகு குழந்தை பெற்ற பிறகு குறையும். ஒரு பெண் 25-30 வயதில் இருக்கிற அழகு ஒரு 45-50 ஆகும்போது குறையும். ஆனால் சுவர்க்கம் அப்படி அல்ல. சுவர்க்கத்தில் நாளுக்கு நாள் அழகு கூடிக்கொண்டே இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியான ஒரு இன்பம் அனுபவிக்கிற இடமாக அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தை ஆக்கிவிட்டு இந்த உலகத்தை சுவர்க்கத்திற்கு தயார் செய்கிற இடமாக ஆக்கியிருக்கிறார். எனவே இதை புரிந்து கொண்டு நாம் சரியாக வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம மறுமையில் வெற்றி பெறலாம். இந்த உலகத்தில் நல்ல பிள்ளைகளை நம்ம உருவாக்கலாம். நம்ம கவலைப்படவோ கைசெதப்படவோ வேண்டிய அவசியம் வராது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். நமக்கு அல்லாஹு தஆலா உறுதியான ஈமானையும் தக்வாவையும் தர வேண்டும். உங்கள் எல்லோரையும் அல்லாஹ் முன்மாதிரியான தாய்மார்களாக ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.